மதுரையில் 185 ஆண்டுகள் பழமையான தூய மரியன்னை தேவாலயம் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் எப்படி கொண்டாட்டத்தோட கொண்டாடிட்டு இருக்காங்க, விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் முழுவதுமே தற்போது கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டமானது களைகட்டி இருக்கிறது. நள்ளிரவு 12 மணி சிறப்பு திருப்பலி பிரார்த்தனையிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 11:30 மணி அளவுக்கு இந்த பிரார்த்தனையானது தொடங்கியது. நாம் இருக்கக்கூடிய இந்த தூய மரியன்னை ஆலயம் மட்டுமல்ல, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற ஆலயங்களிலும் இந்த கொண்டாட்ட நிகழ்வானது விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய பக்தரிடம் நாம் தொடர்ந்து அவரோட பேசலாம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு, எப்படிலாம் நீங்க பார்க்க முடிஞ்சது? கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கு? இந்த ஆண்டு கூட்டம் நல்லாவே இருக்கு. போன வருஷத்தை விட பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக 12 மணிக்கு மேலே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ 11:30 மணிலேருந்து கூட்டம் மிகுந்த அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு கடந்த ஆண்டில் இந்த ஆண்டை இன்னும் விழா சிறப்பாகவும் இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லாவும் இருக்குது. சொல்லுங்கள் சார், இந்த கிறிஸ்துமஸ் நாளில் என்னென்னலாம் திட்டம் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் சந்திக்கலாம்னு இருக்கீங்க? அங்கே பார்த்து எல்லாரையும் சந்திக்கலாம்னு இருக்கேன். திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுன்ற பிளான்? நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேக்ஸ் இந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸும் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களா? அந்த கிறிஸ்மஸை எப்படி செலிப்ரேட் பண்ணணும், இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி பிளான் வச்சுருக்கீங்க? கிறிஸ்மஸ் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாக கேக் கொடுக்கணும், எல்லாமே ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் எல்லாமே கொடுக்கணும் போய். இதை நம்ம குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறத விட ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம அந்த திருப்பலியிலாம் பங்கேற்கிறது எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணணும், ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுறது தான் நல்லா இருக்குது. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம், எல்லோரும் ஊர்லேருந்து வராங்கன்னும் போது அது நல்லா இருக்குது குடும்பத்தோட. இவர்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் நண்பர்களோடு இந்த திருப்பலி பங்கேற்றது மகிழ்ச்சியை தருகிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நாம் இருக்கக்கூடிய தூய மரியன்னை பேராலயம் என்பது மிக பழமை வாய்ந்த பேராலயம். ஏறத்தாழ 185 ஆண்டுகளை கடந்து இன்னும் அது மக்களுக்காக பிரார்த்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. இந்த பேராலயத்தில் தான் தற்போது சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது.